ஹாய் வெல்கம் டு நாட்டுகலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பூம்புகார். இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரம். இது கடலில் அழிஞ்சு போனது. இது திரும்ப இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். இதற்குள்ளே போனால் இப்படி தான் ஏதோ ஒரு ரவுண்டாக ஏதோ ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வட்டமாக இப்படி இருந்துச்சு. இது மாதிரி ஒரு 5 இது வருது. இந்த முன்னாடி ஆர்ச்சஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ஆர்ச் அலையெல்லாம் காணோம். ஒரே ஒரு நுழைவாயில் வளைவு மட்டும்தான் இருந்துச்சு. அது வரும் வீடியோவில் பாருங்கள். கண்ணகி காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆணுச்சு. இப்போ இதை ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போயிருக்கும் போதே வேலை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. வாங்க ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதற்குன்னு தனி டிக்கெட்லாம் எதுவும் இல்லை. நம்ம இதை சும்மாவே நம்ம போய் பார்க்கலாம். இது அந்த காலத்தில் உள்ள ஒரு சிட்டி, உலக புகழ் பெற்ற சிட்டி இது. இதில் அந்த காலத்தில் ட்ரேடிங்லாம் ரொம்ப நடந்துச்சு. இங்கே ஒரு போர்ட் இருந்தது, ரொம்ப ஃபேமஸான போர்ட் இது. அந்த போர்ட்டு தான் கடலில் அழிஞ்சிருச்சு. இப்போ பார்க்குறீங்கள்ல, இந்த ஒரு வளைவு மட்டும்தான் இப்போ இருக்குது. முன்னாடி 5 ஆர்ச் இருந்துச்சாம். இப்போ இந்த ஒரு வளைவு மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் போயிருக்கும்போது. இந்த இடத்த சுற்றி ஊர் இருக்கும் போல் ஸ்கூலு, நியாய விலைக்கடை, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருந்துச்சு. சோழ மன்னனோட தலைநகரமாகவும் இருந்துச்சு பூம்புகார். நல்ல அமைதியான பிளேஸாக தான் இருந்துச்சு. இந்த பிளேஸ் தான், இந்த ரெட் கலரில் தெரிகிறது தான் பூம்புகார் காவல் நிலையம். பாருங்கள், நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடம். இந்த இடமா கடலில் அரிஞ்சிச்சு அப்படிங்க நினைக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது, இந்த பில்டிங்கில் மியூசியம் இருக்கான். நாங்கள் போனது ஃப்ரைடேங்கிறதுனால அந்த அன்னைக்கு ஓப்பனில் இல்லை, மற்ற டேஸில் ஓப்பனில் இருக்குமா. நீங்கள் அந்த நாள் பார்த்து போய் என்ஜாய் பண்ணுங்கள். பூம்புகார் கடல்சார் மியூசியம்னு தான் போட்டிருந்தாங்க. எங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, நாங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு போயிருந்ததுனால. இங்கே இருந்து கடல் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இல்லாட்டி ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அது தூரத்துக்குமே இப்படி ஆர்ச்சஸும் அந்த கோட்டையாகவும் தான் இருந்துச்சு. பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம நடந்து போக எதுவும் தெரியாது. நிறைய ஷாப்ஸ், திங்கிற கடைகள் எல்லாமே இருந்துச்சு. சோளமோ கடலையோ சுண்டலோ எதையாவது வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே இதை பார்க்கலாம். அங்கங்கே கைடன்ஸுக்கு இப்படி மேப் வச்சுருந்தாங்க, இந்தந்த பிளேஸில் என்னென்ன இருந்துச்சின்னு சொல்லிட்டு. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஆர்ட் கேலரி. அந்த ஆர்ட் கேலரி இப்போ மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால எங்களால் பார்க்க முடியலை. இந்த கலைக்கூடத்தோட நுழைவாயிலே கேட்டையே பாருங்களேன், அதே இவ்வளோ வேலைப்பாடோடு அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த உள்ளக்க இருக்கிற பில்டிங் தான் அது சித்திரக்கலைக்கூடம். அது மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்ட்டு அதுவும் பூட்டி இருந்துச்சு. தமிழ் புக்கில் எல்லாம் இந்த சித்திரக்கலை கூடம் வந்திருக்குது பாடத்தில். இந்த கலைக்கூடத்தை நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமாக அப்படி இருந்துச்சு. நம்ம அந்த கண்ணகியோட பீரியட்கே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. வாங்க அப்படியே அடுத்ததாக நம்ம கடலை நோக்கி போவோம். பாருங்கள், இந்த இன்னொரு வளைவு வந்துருச்சு. இந்த வட்டமாக அப்படியே கோட்டை மாதிரி. இதில் என்னென்னு எனக்கு தெரியல. எனக்கு எதுவும் சபை கூட்டம், எதுவும் மன்னர்கள் கூட்டம் என்னமோ அந்த காலத்தில் இப்படி தான் நடந்துச்சு போல், தெரியலை. இதே மாதிரி ஒரு 5 இது இப்படி தான் வட்ட வட்டமாக கட்டி வச்சுருந்தாங்க. மன்னன் கரிகால சோழனோட துறைமுக நகரம் இது. காவிரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க இதை, இந்த பூம்புகாரை. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள கண்ணகி கோவலனோட சொந்த ஊர் தான் இந்த பூம்புகார். பார்க்கவே நல்ல பிரமிப்பாக தான், அழகாக தான் இருந்துச்சு. பாருங்கள், ஒரு ஆர்ச் தெரியுது. வாங்க அதை நோக்கி நம்ம போகலாம். கடற்கரை வர வரைக்கும் இப்படி தான் கோட்டையாக நான் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி தான் இந்த அடுத்த ரவுண்டு வருது பாருங்கள். இதே மாதிரி ஒரு 5 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போயிருக்கும் போதும் நிறைய ரெனோவேட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நல்ல ஒரு அமைதியான பிளேஸாக இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியான பிளேஸாக தான் இருந்துச்சு. அடுத்த கோட்டை மாதிரி ஒரு ரவுண்டு தெரியுது பாருங்கள். அதை நோக்கி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள் இருந்துச்சு. பாதையில் கூட சுண்டல் கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு சுண்டலை வாங்கிட்டு அதை நோக்கி இப்படி போகிறோம் நம்ம. இந்த கடைசி ரவுண்டு வர சொல்ல இந்த நிறைய கருவாட்டு கடைகள்லாம் இருந்துச்சு. ஈவினிங் டைமில் இந்த இடத்துக்கு நல்லா போனீங்கன்னா நல்ல இயற்கை காற்றோட நல்ல கடற்கரை காற்றோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ இது கடைசி ரவுண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த கடைசி ரவுண்டுக்கு அந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு க்ரீன் கலர் பில்டிங்காக ஒரு பழைய பில்டிங்காக தெரிகிறது வந்து போர்ட்டோட ஆஃபீஸாம். இந்த கடைசி ரவுண்டுக்கு அப்புறம் கடல் தான். கடலை நோக்கி ஒரு கண்ணகி சிலையும் இருந்துச்சு. வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இதான் லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டை தாண்டினோண்டா கடல் வந்துடும். இங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பாருங்கள், புல்டோசர் எல்லாம் வச்சு இங்கேயும் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆனால் நல்லாயிருக்கும். 3000 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் சிட்டியாக இருந்துச்சு போல். நல்ல ஒரு ட்ரேடிங் சிட்டியாக இருந்துச்சு போல் பூம்புகார். நல்லா கடலோடு ஒட்டி நல்லா அழகாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு அமைதியான இடமா தான் இருந்துச்சு. நம்ம அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டோம். பாருங்கள், இப்போ கடல் தெரிய போகுது பாருங்கள். அந்த தூரத்தில் லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்கள். நல்ல சூப்பர் கடல் காற்றோடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு. இது போல் சூப்பராக ட்ராவல் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கடல் ரொம்ப பெரிய கடலாக நல்லா இருந்துச்சு. கடல் வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய பாறைகள் போட்டிருந்தாங்க. நல்ல ஓரங்கள் ஃபுல்லாக பாறைகள் தான் போட்டிருந்தாங்க. கடலை பார்த்த மாதிரி இருக்கிறதுல அப்படியே நேராக இப்படி திரும்பினோன்னா அது ஒரு சிலை ஒன்று இருந்துச்சு. அந்த சிலை யாரோட சிலைன்னு பார்த்தோன்னா அதில் எழுதியிருந்தாங்க கண்ணகியோட சிலை இதுண்டு. இந்த கண்ணகி சிலை கடலை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. காப்பியங்களில் பார்த்த கண்ணகியை நேரில் சிலையாக பார்க்குறோம் பாருங்கள். இந்த ரவுண்டாக இருக்கிற கோட்டைகள் பேர் நெடுங்கல் மன்றம் போல் போர்டு வச்சுருந்தாங்க, நெடுங்கல் மன்றம்னு. வாங்க கொஞ்சம் நேரம் கடலோட அழகை நம்ம பார்க்கலாம். நிறைய பாறைகள் போட்டு வச்சுருந்தாங்க. கடலில் வந்து அழிச்சிட்டு போகாமல், ஏற்கனவே அந்த காலத்தில் கடல் தானே அழிச்சிச்சான் பூம்புகாரை. நிறைய பாறைகள் போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் கால் நனைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கேருந்து பேக் சைடு இந்த வியூஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த கோட்டைகள் நம்ம எது வழியாக வந்தோன்னு. அடுத்து நான் அந்த கால பெண்கள் வந்து தமிழ் பெண்கள் வந்து குளித்த நீச்சல் குளத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அங்கே இருக்கிறவங்க கண்ணகி குளித்த நீச்சல் குளத்தை போய் பாருங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த நுழைவாயில் வழியாக தான் நம்ம போக போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கண்ணகி குளித்த நீச்சல் குளமா. ஆனால் டைல்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க, திரும்ப கட்டியிருப்பாங்க போல். இந்த ஓரங்களில் கூட வேலைப்பாடாக இருந்துச்சு, அந்த தொட்டியோட ஓரங்களில் கூட. அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறது, இந்த குளிச்சுட்டு வந்து இந்த 2 கோபுரத்துக்குள்ளே தான் போய் ட்ரெஸ் மாற்றுவாங்களாம். அதுவும் எழுதியிருந்தாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எழுதியிருக்காங்க பண்டைய தமிழ் பெண்கள் நீராடி அலங்கரித்தல் ரூம்னு.
இந்த நீச்சல் குளத்தோட ஃபுல் வியூவை பாருங்கள். இந்த நீச்சல் குளத்தை அப்படி பார்த்துட்டு அதுலேருந்து இந்த சைடில் தெரிகிற கடைகள் பக்கமாக போகிறோம். பூம்புகாரில் நிறைய கருவாட்டு கடைகளை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. கருவாடும் நல்லா சீப்பாக இருந்துச்சு. எல்லா வகையான மீன்களோட கருவாடுகளும் இருந்துச்சு. எல்லா கருவாடும் நல்லா ட்ரையாக நல்லா காஞ்சி போய் இருந்துச்சு. அடுத்ததாக இது கைவினை பொருட்கள், அந்த சிப்பியில் செஞ்ச கைவினை பொருட்கள் இருக்கிற ஷாப்ஸ் பாருங்கள். கடைகள் பக்கம் இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பீச்சில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பீச்சு சைடு வந்துட்டோம். கடல் நடுவில் போய் பார்க்குற மாதிரி அங்கங்கே கிரேனால் பாறைகள் போட்டு நீட்டமாக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு பாலை மாதிரி இருக்கிற இதில் தான் நம்ம இப்போ ஏறி அந்த பாறைகள் மேலே நிற்க போகிறோம். பாருங்கள், கடல் அப்படி நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. கடல் நடுவுக்குள்ளே நிற்க சொல்ல நல்ல ஒரு சில்லுன்னு இருந்துச்சு. இந்த அலைகள்லாம் அடிக்குது பாருங்கள். கொஞ்சம் பயமாகவும் த்ரில்லாகவும் தான் இருந்துச்சு. இது லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கடலோட அழகை பாருங்கள். இருந்து அந்த லைட் ஹவுஸ், அந்த ஸ்தூபி, அந்த கோட்டைகளை எல்லாம் பாருங்கள்.
கடலை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் லைட் ஹவுஸ் பக்கமாக நடக்க ஆரம்பித்தோம். இந்த சைடு தான் நிறைய கருவாட்டு கடைகள், நிறைய மொத்தமாகவே கம்மி விலையில் தருவாங்களாம் கருவாடுகள்னு சொன்னாங்க. அதை நோக்கி தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பிளேஸை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு போய் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட்டாகவும் நிறைய கருவாட்டு கடைகள் இருந்துச்சு பாருங்கள். எங்களுக்கு பிடிச்ச கருவாடுகளையும் கொஞ்சம் கருவாடுகள் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்தோம். இப்போ பாருங்கள் லைட் ஹவுஸ் பாருங்கள். நாங்கள் போன அன்றைக்கி லைட் ஹவுஸும் அண்டர் மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. அதனால் நாங்கள் போய் உள்ளே பார்க்க முடியலை. இந்த ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் பூம்புகார் போய் நல்லா இதே மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.